ஹாய், இன்னைக்கு இந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாரணம் ராம் தங்கம். ராம் தங்கத்தோட ராஜவனம் வாசிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்களில் ஒன்று. இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. நான் லைப்ரரி போன வாரம் போகும்போது பார்த்தேன், சரி எடுத்து படிக்குமேனு வாசிக்க ஆரம்பித்தேன். வாசித்த உடனே உள்ளே இழுத்துட்டு இயற்கை சம்மந்தமான புத்தகம் தான். இயற்கை ஒரு பயணம், நம்மளை கூட்டிகிட்டு போகிறார் அவர். அது இடையிடையே மிஷனரிகளோட வரலாறு வருது. அதில் எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள்னா என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை விட மிஷனரிகளே அவர்களுக்கு கடவுளாக தெரிந்தனர். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக வரலாறு பார்த்தோம்னா, வந்த மிஷனரிகள் அவங்களோட சொந்த வாழ்க்கை முறையில் வாழ்ந்து காட்டி தான் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அதை ஹிஸ்ட்ரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இந்த இடத்துக்கு கோயில் கட்டுறதுக்கு எப்படி பெர்மிஷன் வாங்கினாங்க, திருவாங்கூர் ராஜாவை பற்றி வருது. இது எல்லாத்தையும் விட இயற்கையை ரொம்ப அழகாக விவரிச்சிருக்காரு, ஆக்சுவலாக வர்ணிச்சிருக்காரு. நடந்து போகிற பாதை, இந்த பாதைகள், மேகங்கள், பல வகையான மிருகங்கள் இதில் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ வனத்துக்குள்ளே போகணும்னா வனம் முதல்ல உனக்குள்ளே வரணும். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே காடுக்குள்ளே போகணும்னா அதோட ஃபஸ்ட் ரசிக்கணும். அதை புத்தகம் ஆக்சுவலாக வாசிக்கலாம். நான் இதை பரிந்துரைக்கிறேன் ஆக்சுவலாக. வணக்கம்.